நீங்க இந்த சீசன் பிக் பாஸுக்குள்ள போட்டியாளரா இருக்கீங்களா? இல்லத்தானே அக்கா? பிறகு எதற்கு அர்ச்சனாவை பத்தி இப்படி சொல்றீங்க? நீங்க நேர்ல போய் பாத்தீங்களா? அவங்க இவனை இப்படி இது பாவிக்கிறாங்க, அது பாவிக்கிறாங்க, இவங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கு, அந்த பழக்கம் இருக்கு அப்படின்னு நீங்க எப்படி சொல்லலாம்? இதற்கு முதல் பிக் பாஸுக்குள்ள போன நீங்க இந்த சீசனை பத்தி யார் பேச உங்களுக்கு உரிமை தந்தது? இந்த பதிவு மக்களே, இந்த பதிவு போன சீசன் 7ல அர்ச்சனா அவர்களை பற்றி நிறைய விடயங்களை வனிதா மேம் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த சீசன் அவங்க ரிவ்யூ பண்றாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, பார்க்கல. போன சீசன் வச்சு கிழிச்சிருப்பாங்க, நிறைய விடயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஈவன் அவலத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்க இன்னொரு சேனலுக்கு அந்த சேனல் பேசி அவங்க ஒரு ரிவ்யூரா தான் பண்றாங்க. யாரு? வனிதா அவர்கள். சரிங்களா? அப்ப இப்ப நான் வாசிச்சேன்ல இந்த இது, நீங்க ஏன் நீங்க உங்க சீசனுக்கு போயிட்டீங்க, இந்த சீசன்ல நீங்க ஏன் தலையிடுறீங்க, அர்ச்சனா பத்தி நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க, அடுத்தவங்க கேம்ல நீங்க ஏன் தலையிடுறீங்க அப்படின்ற மாதிரி அர்ச்சனாவோட ஃபேன்ஸ் நிறைய பேர், அத்தனை ஸ்கிரீன்ஷாட்டும் இருக்குது. என்னென்ன ஐடி இப்ப வேற வேற என்னென்ன பேர்ல இருக்கு. அர்ச்சனா ஐடியா இருந்தது சௌந்தர்யா ஐடியா மாறி இருக்கு, அருண் ஐடியா மாறி இருக்கு. அத்தனை ஃபுல் டீட்டெயிலுமே இருக்கு. சரிங்களா? சோ அப்போ அப்படி சொன்னவங்க, அது மட்டும் இல்லாம மாயாவை, பூர்ணிமாவை, நிக்ஷனை, இவங்களை இந்த அர்ச்சனாவோட ரசிகர்கள் அப்படின்றவர்கள் எவ்வளவு பெரிய புனிதமான வார்த்தைகளை பாவித்து திட்டினார்கள். எவ்வளவு கேவலமான வார்த்தைகளை போட்டு திட்டினார்கள் அப்படின்னு எக்கச்சக்கமான ஸ்கிரீன்ஷாட், அந்த ஐடிகள் நேம், சில உண்மையான ஐடிகள், சில பேர், அத்தனை இதுகளுமே பத்திரமா இருக்கு. வீடியோ எடிட் பண்ணவர்கள், அந்த வீடியோக்கள், அதில் பாவித்த வார்த்தைகள் எல்லாமே இருக்கு. அதாவது உங்களுக்கு ஃபேன்ஸ் என்ற ரீதியில் சப்போர்ட் பண்ணவர்களும் மாயா, பூர்ணிமா, நிக்ஷன், ஜோபிகா, வனிதா அவர்கள், இவங்களை அட்டாக் பண்ண வார்த்தைகள் அத்தனையுமே இருக்கு. இப்ப கூட நீங்க அந்த சீசன் 7 ரிவ்யூக்களை போய் பார்த்தீங்கன்னா அதுல இருக்குது மக்களே, நீங்க போய் பார்க்கலாம். எடுத்து ஸ்கிரீன்ஷாட்டுக்கு பத்திரமா வச்சுக்கொள்ளுங்க. இதை விட இந்த ஒரு பெரிய சேனல் ஒன்று இவங்களுக்கு அந்த ஒரு நிகழ்ச்சி நடத்துச்சு, வெற்றி விழாவை. இன்னும் இதன்னு ஆக்சுவலா பிரதீப் தான் வச்சிருக்கணும். அப்ப அந்த ஒரு வெற்றி விழா நடத்துச்சு. அப்போ இவங்களுக்காக ரிவ்யூ பண்ண சில பேர் போயிருக்காங்க. அந்த நபர்கள் மாயா, பூர்ணிமாவை எப்படியெல்லாம் அட்டாக் பண்ணார்கள் அப்படின்ற வீடியோக்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கு, முக்கியமான வார்த்தைகள் எல்லாம். அந்த நபர்களோட எல்லாம் அர்ச்சனா இப்படி போட்டோ எடுத்திருக்காங்க, செல்ஃபி அப்படின்னு. அதுகளும் பத்திரமா இருக்கு. இப்ப நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப அர்ச்சனா, இப்ப அருண் போட்டியாளரா அர்ச்சனா போட்டியாளரான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அவங்களே மறந்துட்டாங்க போல இருக்கு. ஏன்னா பிரதீப் ஆண்டனி அவருடைய கேம், அவர் போட்ட ரோட்டு, அவருடைய இஷ்யூ, அவருடைய பேரால தான் 50 லட்சம் இவங்களுக்கு கிடைச்சது. 50 லட்சம் ரூபா, அந்த வீடு, அந்த புகழ் எல்லாமே பிரதீப் போட்டது. பிரதீப் போட்ட அது. சரிங்களா? பிரதீப் போட்ட என்னது அதுதான். சரிங்களா? இப்ப கூட பிரதீப் ஆண்டனியோட பேர் வருதுன்னா 35வது நாள் சீசன் 7ல போன ஒருத்தருடைய பேர் இப்ப வரைக்கும் இருக்குது, மக்கள் மத்தியில் மரியாதையா இருக்குன்னா அவர் மனுஷன். சொந்த உழைப்பு எப்பயுமே அழியாது. ஸோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள அந்த பிரதீப் ஆண்டனியால தான் எல்லாம் நடந்துச்சு. இப்ப இவங்க அர்ச்சனா இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு ஃபேக் ஐடி அப்படின்றத விட டிசம்பர் மாதம் உருவான ஒரு ஐடி. அந்த ஐடி ஃபுல்லா சௌந்தர்யாவோட ஃபேன் பேஜஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுது. அதே நேரத்தில் சில ஐடியாவுக்கு ஃபாலோவர்ஸே இல்லை. இப்ப இந்த வீக் ஆரம்பிக்கப்பட்டது. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, முத்துக்குமரன் ஃபேன் பேஜ் இருக்கிற ஒரு ஃபேக் ஐடி, அந்த ஐடி இவங்களை திட்டிச்சுதான் அப்படின்னு போட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து முத்துக்குமரன் ஃபேன்ஸ் என்ற மாதிரி முத்துவோட நேம அசிங்கப்படுத்தணும், முத்துக்குமரனோட ஃபேன்ஸை இப்படி காமிக்கணும் என்பதற்காக ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அதுவும் கேர்ஃபுல் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஏமா அதுல போய் பாத்தீங்கன்னா அந்த நண்பர்கள் எல்லாம் அதை டவுன்லோட் ரெக்கார்டட் வீடியோக்களை வச்சிருக்காங்க, ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி அது முத்துவோட ஒண்ணுமே தெரியாம முத்துவோட ஃபேன்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லலாம், இல்ல முத்துவோட ஃபேன்ஸா இருக்கலாம்னு கூட நீங்க சொல்ல முடியாது. நீங்க அப்படி சொல்லி இருக்கணும்னா முத்துக்குமரன் அவர்களுடைய பேர்ல முத்துக்கு அநியாயம் நடக்குது, வேற நபர்கள் பண்றார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கணும். நீங்க இப்ப போட்ட போஸ்டுக்கு ரீசன் என்ன தெரியுமா? முத்துக்குமரனோட பேரை போடுறது, முத்துக்குமரனோட ஃபேன்ஸோட பேரை கெடுக்கிறது. என்ன அப்படின்னா, இப்ப சில தகவல்கள் வருது. இந்த சிவகுமார் அப்படின்னு ஒருத்தர் போனார்ல,
அவர் போகும்போதே சௌந்தர்யாவுக்கு சொம்பு தூக்கணும் சொல்லி வச்சுதான் அனுப்பப்பட்டிருக்காராம். இந்த பணக்கார வர்க்கம் எல்லாம் ஒன்னா சேர்ந்துருக்கு. இன்னைக்கு எபிசோட்ல கூட அருணுக்கு பிடிச்ச கேங் கோவா கேங்கா, சரிங்களா? அப்ப இந்த சௌந்தர்யாவை பத்தி ஃபுல்லா இப்ப நெகட்டிவிட்டி அந்த அம்மா ஃபுல்லா எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. அதை மாத்திரத்துக்கு இந்த அம்மா நடுவில் வர்றாங்க அர்ச்சனா. இல்ல அப்படின்னா மார்க்கெட் இல்லாத அருணுக்கு ஏதாவது மார்க்கெட் பண்ணணும், முத்தோட இமேஜை கெடுக்கணும் அப்படின்னு வந்திருப்பாங்க. அதுக்கு தான் பண்ணது. அப்ப ஆக மொத்தத்தில் அர்ச்சனா பண்ணதுக்கு பேர் என்ன? அந்த ஐடி வந்து டிசம்பர் மாதம் உருவாக்குன ஒரு ஃபேக் ஐடி. அது ஃபுல்லா சௌந்தர்யாவோட ஃபேன் பேஜை அது ஃபாலோ பண்ணுது. அதை எப்படி முத்துவோட ஃபேன் பேஜ் அப்படின்னலாம், அதில் அதுக்கு எப்படி முத்து ரசிகர்கள் காரணம் அப்படின்னலாம். இது என்ன கதை? அன்னைக்கு என்னடானா முத்துக்கு எதிரான ஒரு பாட்டு, அருண் வந்து முத்துவை அசிங்கப்படுத்தின பாட்டை வந்து ஒருத்தன் பாட அவங்க ஷேர் பண்றாங்க, முத்துக்குமாருக்கு எகெயின்ஸ்டா இதை போடுறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி அர்ச்சனா இந்த இதுக்குள்ள வரலாம்? மூணாவது வீக் வந்து நீங்களே ஒரு மனசாட்சி படி உங்க அப்பா கிட்ட கேட்குற, மாஸ்டர்ல உங்களோட அப்பா நான் கேட்குறேன், மூணாவது வீக் இவங்க அர்ச்சனா வந்து மக்கள் செல்வன் சேதுபதி அண்ணா அவர்கள் உட்காருங்க, அதை நீங்களே வச்சுக்கொள்ளுங்க, குங்குமப்பூ அப்படின்றதுக்கு ஐ ஸ்டாண்ட் வித் அருண், அருண் பாவம் யாரையுமே கோவப்படுத்தாதவர் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ அருணோட ஒஃபிஷியல் பேஜில் போட்டது நீங்க ஐ ஸ்டாண்ட் வித் அருண் என்ற ஹேஷ்டேக்ல போட்டீங்க. அதுக்கப்புறம் வேற யாரோ நபர்கள் வந்து மக்கள் செல்வனை பேசி போட்ட பந்தியை நீங்க வந்து ஷேர் பண்ணீங்க, ஐ ஸ்டாண்ட் வித் அருண். சரி, இப்போ அருண் எவ்வளவு புல்லிங் பண்றாரு, எவ்வளவு கேவலமா நடத்துறாரு, திருடி தின்றாரு, முத்து அசிங்கப்படுத்துறாரு, மஞ்சரி அசிங்கப்படுத்துறாரு. ஒரு பொண்ணை நீங்க தானேமா பொண்களுக்கு சப்போர்ட் நான் பொங்கி வந்துருவீங்க, ஏதோ ஒரு மாநிலத்தில் ஏதோ ஒரு பொண்ணை புல்லிங் பண்றாங்கன்னு அந்த வீடியோ போட்டீங்க. அப்ப அருண் வந்து மஞ்சரிக்கு பண்ணது அதுக்கெல்லாம் எங்க போவீங்க? அப்போ நீங்க அருணை வந்து அப்படி சப்போர்ட் பண்ணீங்க. அப்ப நீங்க உண்மையிலேயே ஒரு ஒரு நல்ல எண்ணத்தோட இருந்திருந்தீங்கன்னா நீங்க அருணை திட்டிருப்பீங்கல்ல, நான் உன்னை வந்து இப்படி பண்ண ஷேம் பண்றேன், சீ நீ வெளியில வா அப்படின்னு போட்டிருக்கணும் இல்ல. அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணீங்க? நியாயமா பேசுற முத்துக்கு அகேன்ஸ்டா நிறைய வேலைகள் பண்றீங்க. நீங்களே உங்களை கண்ணாடியில பார்த்து கொள்ளுங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா வந்து மக்களே அட்டென்ஷன் சீக்கிங் வந்து நடக்குது, சரிங்களா? அது எதுக்காக அட்டென்ஷன் சீக்கிங் நடக்குது, நம்மளை டைவெர்ட் பண்ணுறதுக்கான வேலைகள் வந்து நடக்குது. ஆனால் இப்போ நான் வந்து போன வருஷம் நான் சொல்லியிருப்பேன் அர்ச்சனாவோட உண்மையான முகத்தை பற்றி. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போன உடனே பிரதீப் 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 பிரதீப்னு ஐசு, அதே நேரத்தில் அழுகிறது, மூச்சு விட இல்லாமல் இருக்கிறது, மெடிக்கல் ரூம்குள்ளே போகிறதுன்னு மக்கள்கிட்ட சிம்பதிக்கார். பிரதீப் வெளியில் போனதுக்கப்புறம் அப்படியே மாறுவாங்களாம். ஷோ முடியறதுக்கு 10 நாளைக்கு கிட்ட அது வரைக்கும் மாயாவை பற்றி மாயாவோட சண்டை போட்டவங்க மாயா இன்ஸ்பிரேஷன் பண்ணுவாங்களாம். வெளியில வந்ததுக்கு அப்புறம் 50 லட்சம் ரூபாய் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய சேனலுக்கு சொல்லுவாங்க மாயா பூர்ணிமா நிக்ஷன் எல்லாம் அப்படி கேரக்டர் தான் பண்ணாங்க, அதனால ஷோ நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்களாம். அப்ப நம்ம அப்பவே நம்ம இவங்களுக்கு எதிராக ஒரு வீடியோ போட்டோம், சரியா? அப்ப பல மக்களுக்கு புரியல, இப்ப புரியுது. பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டிக்குவான்னு பெரியவங்க சொன்னாங்கல்ல, உண்மையா இருக்கிறவன் பிரதீப போல கொண்டாடப்படுவான் எத்தனை வருஷத்துக்கு, பொய்யா இருந்தா இப்படித்தான். பட் நம்ம முத்துக்குமரன் அண்ணா ரசிகர்கள் அவர்கள்ட்ட நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, இவங்களை கண்டுக்காதீங்க, பிளாக் பண்ணிருங்க, இக்னோர் பண்ணுங்க, என்ன போட்டாலும் நம்ம திரும்பி பார்க்க தேவையில்லை. இதுதான் இந்த அர்ச்சனாவை பத்தி நம்ம பேசுற கடைசி விடயமா இருக்கும், சரிங்களா? அவன் என்ன பண்றதுனாலும் பண்ணட்டு, நம்ம கண்டுக்க வேணாம். நம்ம கேமு முத்துவோட வெற்றி, சரிங்களா? நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. எப்படி மக்களே, எப்படி மக்களே இப்படி எல்லாம் சீன் இருக்குல்ல? நன்றி.